அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க. கேக்குது, நீ மூடு. அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும், எந்த வயல்ல வேணாலும் மேயும், யாரும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதுபோல தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு அடிமாடு நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா, போடா. கோயில் மாடாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு அடிமாடு மாட்டுக்கு பிறந்த மாடு இன்றைக்கு எல்லாவரையும் பற்றி பேச ஆரம்பிச்சது. அது யாருன்னு உங்களுக்கே புரியும். அவர் யாருன்னா சாக்ரட்டிஸ் பேரன், அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா மகன். அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி, அண்ணாமலை. அவர் பேசுவது அப்புறம் இருக்கட்டும், நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி அவருக்கு வைக்கிறேன். இவர் கர்நாடகத்திலே IPS அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன், சாகும் வரை கன்னடனாகவே வாழ்வேன், காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாத்தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா? என்ன சொன்னாலும் பொய், நாடுகார பயமாப்ல. தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் 1962ல சென்னையில வந்து காளியாம்பாள் கோயில கும்பிட்டாருன்னு ஒரு சொன்னாரு. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது. என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்னை தலைவனாக்கி இருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். அந்த 71ல இந்த அண்ணாமலை பிறக்கலைங்கிற மட்டும் இல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணமே நடக்கல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? IPS அதிகாரியாக இருந்த நீ கர்நாடகாவிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு வந்தாயே, அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா? அப்படிப்பட்ட எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு ஊதாரி, நீ முதல்ல உங்க ஊர்ல பஞ்சாயத்து போர்டுல ஜெய், அதுக்கப்புறம் பேசு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் திரும்பி கேட்கிறேன், உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம்? தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த நீ முதல்ல கன்னடனா தமிழனா? தெரியாது. இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா? அம்மா ஏமா இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி வந்திருக்க? ஆம்பளடா. சொல்ல கேட்கலனா இப்படி தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கயாச்சும் மசூதியில போய் மந்திரி. இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக போகும், ஆகவே மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்ததே அந்த தீர்ப்பளித்தவனை தலைவன் என்று சொல்லுகிற இந்த அண்ணாமலைக்கு சூடு சொல்ற ஏது? மானம் சூனம் எதுவுமே இல்லல. சூடு சூனே எல்லாமே சூனே என்கிட்ட இல்லம்மா. 47 வருஷமா என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன். ஆனா நாங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? கட்ட பொண்டாட்டிய உனக்கு தலைவன், நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உபதேசம் பண்றியா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்கு என்னடா வாஸ்தவம்? எங்களுக்கு நீ வந்து கத்து கொடுக்கிறியா பாடத்தை? இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தையும் மூடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா உனக்கு மரியாதை. இப்ப அவர் மீது அந்த வழக்கு இத்தனாம் தேதி இந்த செக்ஷன்ல போட்டாங்க. ஏடா பைத்தியக்கார பேர, கீழ்பாக்கத்தில் அடைக்க வேண்டியவனை போய் ஒரு கட்சிக்கு தலைவரா போட்டிருக்காங்க. திட்டத்துக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தை திருப்பி திருப்பி திட்டிட்டு இருக்கிற. இன்னொரு பெரிய தேசிய கட்சியுடைய தலைவராக பட்டியலத்தை சேர்ந்த ஒருவரை பற்றி இவ்வளவு கேவலமா பாசினா உனக்கு இருக்கிற தான் என்கின்ற அகம்பாவம், ஆணவம், அந்த திமிரை அடக்கி கொண்டிருந்தால் உனக்கு நல்லது, இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்துவிடும் என்பதை சொல்லுகிறேன். வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன். எதற்கும் ஒரு எல்லையுண்டு. கருவம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. முடிந்தால் வந்து பார். உனக்கு ஆண்மை இருந்தால். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. இந்த பிரச்சனையை பற்றி, ரவுடிசத்தை பற்றி விசாரிக்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கிறேன். டேய் ஒயிட் அண்ட் ஒயிட் தடியா உன்னதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? அண்ணாமலையே, நீ தயாரா இல்லையா சொல். தயார் என்றால் நீ ஆம்பளை, ஒத்துக்கிறேன். இல்லைன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு ஓரமா. நீங்க வேலை பாத்துருவோம்டா.
வருவீங்களாடா வருவீங்களாடா ஆம்பளையா இருந்தா வாங்கடா. ஒரு பெண் 5 மாத கர்ப்பிணி பெண்ணை 10 பேர் கற்பழிச்சு அவனுடைய சின்ன குழந்தைய செவுத்துல அடிச்சு கொன்னு அவங்க வீட்டுல இருக்கிற 2 பேரை கொலை பண்ணி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்யலாம் சுதந்திர தினத்தன்னைக்கு. கேட்டா கண்ணியவான்களாம். இந்த கட்சிக்கு தலைவன் சொல்லிட்டு மானம் கெட்டு போய் எங்களை பார்த்தா கேள்வி கேட்கிற மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகேடா ஓகே ஓகே